குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இஎஸ்ஐ, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். இஎஸ்ஐ அப்படின்னா என்ன சார்? இஎஸ்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கீம். அது வந்து என்னன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். அதாவது இப்போ ஒரு முதலாளி இருக்காரு, நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. திடீர்னு ஏதோ ஒரு இஷ்யூ, ஒரு ஹார்ட் இஷ்யூ, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இதய மாற்று அறுவை சிகிச்சை, இல்ல ஒரு பெரிய ஆபரேஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, பைபாஸ் சர்ஜரி, கிட்னி சேஞ்ச், இதுக்கெல்லாம் பண்ணணும்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆகும். ஒரு 20 லட்சம் 15 லட்சம் செலவாகும். அந்த மாதிரி ஒரு சாதாரண மாசம் 10,000 வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியால அவ்வளவு பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ரைட்டா? அப்ப வந்து என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்ததுன்னா ஒரு வேர்ல்டு லெவல், வேர்ல்டு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை சாதாரண எம்ப்ளாயியால பண்ணிக்க முடியாது. ஏன்னா அமௌண்ட் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். அப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம இஎஸ்ஐ உள்ள ஒரு கம்பெனில வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு இஎஸ்ஐ கார்டு கொடுப்பாங்க. அந்த இஎஸ்ஐ கார்டை வச்சுட்டு நம்ம ஃபேமிலியில யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, உடம்பு சரியில்லாம இருக்கோ, அதையெல்லாம் காமிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கலாம். யாருக்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நாம பார்த்துக்கலாம். ஒய்ஃப் இருந்தா ஒய்ஃப் பார்த்துக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் ஆனாதான் ஒய்ஃப் இருக்கும். ரைட்டா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப். அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்துக்கலாம், நம்ம அப்பாவுக்கு பார்த்துக்கலாம், அம்மாவுக்கு பார்த்துக்கலாம், அப்பா அம்மாவுக்கு பார்த்துக்கலாம். இதுல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி கொண்டு போய் பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐ இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் பாருங்க. முதல் பெனிஃபிட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? முதல் பெனிஃபிட் என்ன? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். நீங்க இஎஸ்ஐல மெம்பரா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலிக்குமே நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ரைட்டா? இது முதல் விஷயம். ரெண்டாவது பெனிஃபிட், இஎஸ்ஐல இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஃபேமிலிக்குமே மெடிக்கல் பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட், ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட்ல இல்ல வேற எங்கேயோ வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரைவேட்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க, அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. பிரெக்னென்ட் ஆனா தெரியும் நமக்கு, இந்த 8வது மாசம் 9வது மாசத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியாது. 8வது மாசத்துக்கு அப்புறம் ஒரு 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போக முடியாது அப்படின்னா சம்பளம் அவங்களுக்கு வராது. ஆனா ஃபேமிலியை ரன் பண்ணி ஆகணும். பிரெக்னென்ட் ஆயிட்டோங்கிறதுல சாப்பிடாம இருக்க முடியுமா அந்த ஃபேமிலியில? அவங்க தான் முக்கியமான ஏர்னிங் மெம்பர்னு வச்சுப்போம். அப்ப வந்து ஒரு பினான்சியல் நெருக்கடி வரும் இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிச்சாலும் இந்த காலத்துல முடியும். திடீர்னு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒய்ஃபுக்கு வந்து 8ஆம் மாசத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியாது அப்படின்னா 8, 9, 10 அப்புறம் கல்யாணம், குழந்தை போட்டு ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு அவங்களால ஒன்றும் ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் வந்து இதாகுது. அப்ப என்னன்னா இஎஸ்ஐல அவங்க மெம்பரா இருந்தாங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் உண்டு. அவங்களுக்கு பிரசவம் இலவசமா பார்ப்பாங்க. அதோட இல்லாம மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டா அவங்க எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருந்தாங்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் மந்த் சேலரி யார் கொடுப்பாங்க? இஎஸ்ஐ கொடுப்பாங்க. ஹாஃப் மந்த் சேலரி. முதல் பெனிஃபிட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் என்டையர் ஃபேமிலி. ரெண்டாவது பெனிஃபிட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்கு. ஹாஃப் மந்த் சேலரி இன்டு 6 மந்த், அந்த மாதிரி 6 மாசம் சம்பளம் கொடுப்பாங்க. ஹாஃப் மந்த் சேலரி இன்டு 6 மந்த், அந்த மாதிரி 6 மாசம் வரைக்கும் தருவாங்க. மூணாவது பெனிஃபிட், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு 100 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம் விசாகப்பட்டினத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில கப்பல் கட்டும் துறைமுகம், ஷிப்பிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு கிரேன் வாங்கி 2 வருஷமா யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு கிரேன் வாங்கி வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்தா ஒரு பொது பொருள் வாங்கினா அதை டெஸ்ட் பண்ண வேண்டாம், 2 வருஷம் கழிச்சாதான் டெஸ்ட் பண்ணுவீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நியூஸை கேட்கும்போது ஒரு கிரேன் வாங்கிட்டு வந்து 2 வருஷமா யூஸ் பண்ணவே இல்லை, திடீர்னு டெஸ்ட்டுக்கே 2 வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்க. அப்ப அதை யூஸ் பண்ண எப்ப எடுப்பாரோன்னு தெரியல. எடுத்து நிப்பாட்டுறாங்க, கிரேனை வந்து நிப்பாட்டுறாங்க. கிரேனை வந்து அசம்பிள் பண்ணி நிப்பாட்டுறான் அப்படின்னா சேஃப்டி மெஷர்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இதுல சேஃப்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல பெரிய லெவல் கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப பார்ப்பாங்க. ஹெல்மெட் போட்டிருக்கியா, கிளவுஸ் போட்டிருக்கியா, ஜாக்கெட் போட்டிருக்கியா, ஷூ இருக்கா, கண்ணாடி இது இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஹைட்ல வேலை செஞ்சா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சேஃப்டி ஜாக்கெட், ஹூக் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கிரேன் இருக்கு அப்படின்னா அந்த கிரேன் 2 வருஷம் கழிச்சு இப்பதான் செய்ய போறாங்க, இந்த டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி கிரேன் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்படியே நிக்குது. ஆபரேட் பண்ணா பொத்துன்னு விழுந்து 12 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த 12 பேருக்கும் யார் பைசா கொடுக்கறது? அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி பரவாயில்ல, கவர்மெண்ட் கொடுத்துரும். இதுவே பிரைவேட் எம்ப்ளாயா இருந்ததுன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு 10 லட்சம் கொடுக்கணும்னா 1.25 கோடி ரூபாய் ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. அது எங்கேருந்து கொடுக்க முடியும்? கொடுக்க முடியும் இல்லையா? இஎஸ்ஐ ஸ்கீம்ல இருந்தா அந்த எம்ப்ளாய்க்கு செத்து போயிட்டானா ஒரு அமௌண்ட், பர்மனன்ட் டிசபிலிட்டினா ஒரு அமௌண்ட், ஒரு 1 lakh or 2 lakh அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஸோ காம்பன்சேஷன் பெனிஃபிட் என்ன கொடுக்குறாங்க? காம்பன்சேஷன் பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி 3 வகையான பெனிஃபிட் நீங்க இஎஸ்ஐ மெம்பர் ஆனா கிடைக்கும். ஓகேவா? என்னென்ன பெனிஃபிட்? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் என்டையர் ஃபேமிலி, மெட்டர்னிட்டி பெனிஃபிட், காம்பன்சேஷன் பெனிஃபிட் ஃபார் பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆர் டெத். காம்பன்சேஷன் பெனிஃபிட் ஃபார் டிசபிலிட்டி ஆர் டெத், இறந்து போனாலும் சரி, அடிபட்டாலும் சரி, டிசபிலிட்டி ஆர் டெத் அவங்களுக்கு. ஸோ இஎஸ்ஐனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த இஎஸ்ஐக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது பத்தி பார்ப்போம். முதல்ல கம்பெனியோட எலிஜிபிலிட்டி, அப்புறம் நம்முடைய எலிஜிபிலிட்டி. எலிஜிபிள் ஃபார் கம்பெனி, எலிஜிபிள் ஃபார் அஸ். இந்த கான்செப்ட் அக்கௌண்டன்ட் we have to know very well. முதல்ல கம்பெனியோட எலிஜிபிலிட்டி என்ன? where number of employees greater than 20. ஒரு கம்பெனில 20 பேருக்கு மேல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா இஎஸ்ஐ அந்த கம்பெனிக்கு அப்ளிகபிள். அஷ்யூம் பண்ணீங்க 2019ல ஒரு கம்பெனில 19 பேர் எம்ப்ளாயி, இஎஸ்ஐ உண்டா? கிடையாது. 2020ல அந்த கம்பெனில 23 பேர் எம்ப்ளாயி, அந்த வருஷம் இஎஸ் உண்டா? இஎஸ்ஐ பெனிஃபிட் அங்க வேலை பார்க்கறதுக்கு உண்டு. 2021ல அந்த கம்பெனில 17 பேர் எம்ப்ளாயி, இப்ப இஎஸ்ஐ உண்டா இல்லையா? இஎஸ்ஐங்கிறது கிரேட்டர் தான் 20 இருந்தா தான் இஎஸ்ஐன்னு சொன்னேன். 2021ல 17 பேர் தான் இருக்கான், அப்ப இஎஸ்ஐ உண்டா இல்லையா? இஎஸ்ஐ உண்டு. எப்படி உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஎஸ்ஐ ஒன்ஸ் அப்ளிகபிள் ஆல்வேஸ் அப்ளிகபிள். இஎஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வருஷம் ஒரு ஃபேக்டரியில அப்ளிகபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்வேஸ் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் ஈவன் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, 5 எம்ப்ளாய் இருந்தா கூட என்ன இஎஸ்ஐ உண்டு. அந்த கம்பெனிக்கு இஎஸ்ஐ உண்டு. கம்பெனியை க்ளோஸ் பண்ற வரைக்கும் இஎஸ்ஐ கண்டினியூ ஆயிருந்தார். ரைட்டா? ஸோ முதல் கான்செப்ட் என்ன? இஎஸ்ஐ கம்பெனிக்கு எந்த கம்பெனிக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா where number of employees greater than 20 ESI is applicable. Once ESI is applicable, ஏதாவது ஒரு வருஷம் ESI applicable ஆயிடுச்சுன்னா further yearsலாம் ESI என்ன always applicable. ஓகேவா? இது வந்து கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல ESI applicable. எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூல ESI. இஎஸ்ஐ உள்ள கம்பெனில நீ ஜாயின் பண்ணிட்ட, ஆனா உனக்கு இஎஸ்ஐ உண்டா இல்லையா? அதுதான் ஒரு கொஸ்டின். இஎஸ்ஐ கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இஎஸ்ஐ உண்டா இல்லையா? salary for PF க்கு என்ன மீனிங், ESI க்கு என்ன மீனிங்? ப்ரொஃபஷனல் டாக்ஸ் க்கு என்ன மீனிங், இன்கம் டாக்ஸ் க்கு என்ன மீனிங்?
salary structure எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, எஜுகேஷன் அலவன்ஸ், கமிஷன் இப்படி இருக்கு நமக்கு. கமிஷன் ஆன் பர்சன்டேஜ். பிஎஃப்க்கு பேசிக் கணக்குல உண்டா? உண்டு. இஎஸ்ஐக்கு உண்டு, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் உண்டு, இன்கம் டாக்ஸ் உண்டு. பேசிக் எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ. salary ஃபார் பிஎஃப், டிஏ உண்டா? பென்ஷன் பெனிஃபிட் இருந்தா உண்டு, இல்லைன்னா கிடையாது. சோ அது ஸ்டார். இஎஸ்ஐக்கு உண்டு. ஹெச்ஆர்ஏ கிடையாது, இதுக்கெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஒன்லி பிஎஃப்க்கு பேசிக் அண்ட் டிஏ இஃப் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. வேற எந்த சேலரி நம்ம எடுத்துக்க மாட்டோம் கணக்கு. ஆனா இஎஸ்ஐ அப்படி கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஹெச்ஆர்ஏ எடுத்துப்போம், சிசிஐ எடுத்துப்போம், எல்லா சேலரி. ப்ரொஃபஷனல் டாக்ஸ்க்கு எல்லா சேலரியும் அப்ளிகபிள், இன்கம் டாக்ஸ்க்கு எல்லா சேலரியும் அப்ளிகபிள். ரைட்டா? ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா லிமிட், சேலரி லிமிட் 15,000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 12% பிஎஃப். கிரேட்டர் than 15,000 இருந்தா ₹1,800 per month. இதுதான் வந்து என்னன்னா கான்ட்ரிபியூஷன். பிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் அண்ட் டிஏ ரெண்டையும் கூட்டி அதுல 15,000 குள்ள இருந்ததுன்னா 12% கான்ட்ரிபியூஷன். greater than 15,000 இருந்தா 1,800 per month கான்ட்ரிபியூஷன். இது பிஎஃப். இஎஸ்ஐ பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் சேலரி, அதாவது எல்லாம் சேர்த்து 21,000 less than 21,000, less than 21,000, less than 21,000, less than 21,000 னா இஎஸ்ஐ உண்டு. greater than 21,000 அப்படின்னா இஎஸ்ஐ கிடையாது. எல்லா அமௌண்ட்டையும் கூட்டி கிராஸ் சேலரியில பார்க்கணும். பிஎஃப் வந்து பேசிக்ல பார்க்கணும், இஎஸ்ஐ வந்து டோட்டல் சேலரியில பார்க்கணும். டோட்டல் சேலரி இன்க்ளூட் கமிஷன் ரிசீவ்டு பர்சன்டேஜ் ஆன் டர்ன்ஓவர். ஓகேவா? பர்சன்டேஜ் ஆன் டர்ன்ஓவர். சோ இஎஸ்ஐ பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் இஎஸ்ஐ ஒரு எம்ப்ளாய்க்கு உண்டா இல்லையா பார்க்கணும். சோ டோட்டல் சேலரியை கூட்டி ஒரு எம்ப்ளாயோடைய சேலரி 21,000க்கு கம்மியா இருக்கு, 21,000க்கு ஜாஸ்தியா இருக்கு. ஒரு கம்பெனில 30 எம்ப்ளாயி இருக்கான், 5 பேருக்கு தான் வந்து சேலரி 21,000 கம்மியா இருக்கு சார். அப்ப வந்து உண்டா அப்படின்னா அந்த 5 பேருக்கு மாத்திரம் தான் உண்டு, பாக்கி பேருக்கு இஎஸ்ஐ கிடையாது. ஆனா பாக்கி பேருக்கு இஎஸ்ஐ கிடையாதுங்கிறதையும் நீ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு இன்டிமேட், யூ ஹாவ் டு டிக்ளேர். ஏன் அவனுக்கு 21,000 மேல பேருக்கு கிடையாது அப்படின்னு யூ ஹாவ் டு டிக்ளேர். நீங்க டிக்ளேர் பண்ணணும். சோ இஎஸ்ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டையர் அமௌண்ட்டுக்கு பார்க்கணும். இஎஸ்ஐ எதுக்கு பார்க்கணும்? என்டையர் அமௌண்ட்டுக்கு பார்க்கணும். கிராஸ் சேலரி. ப்ரொஃபஷனல் டாக்ஸும் என்டையர் அமௌண்ட்டுக்கு பார்க்கணும், டிடிஎஸும் இன்கம் டாக்ஸும் என்டையர் அமௌண்ட். சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்? இஎஸ்ஐ இஸ் அப்ளிகபிள் ஃபார் தோஸ் எம்ப்ளாயீஸ் ஹூ இஸ் not drawing more than 21,000 per month. யாராவது 21,000க்கு கம்மியா வாங்கியிருந்தாங்கன்னு அப்படின்னா அவங்களுக்கு மாத்திரம் தான் இஎஸ்ஐ உண்டு. கரெக்டா 21,000 வாங்கினா இஎஸ்ஐ உண்டு. 21,001 ரூபி வாங்கினா இஎஸ்ஐ கிடையாது. புரிஞ்சுதா? இந்த கேஸையே இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா பார்த்தோம். மந்த் அண்ட் இஎஸ்ஐ எப்படி? மந்த் இஎஸ்ஐ அப்ளிகபிலிட்டி, மந்த் சேலரி இஎஸ்ஐ அப்ளிகபிலிட்டி. 3 column table. மந்த்
salary, ESI eligible. இப்ப ஏன்னு ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றான்னு வச்சுக்கோ, எம்ப்ளாயி பேரு ஏ, எம்ப்ளாயி பேரு மந்த் ஏப்ரல் மந்த், ஏப்ரல் மந்த் அவனுடைய கிராஸ் சேலரி 19,000. இஎஸ்ஐ உண்டா? உண்டு. மே மாசம் அவனுடைய கிராஸ் சேலரி ஈக்குவல் டு 21,000. இஎஸ்ஐ உண்டா? உண்டு. இஎஸ்ஐயோட ரூல் என்ன சொல்லியிருக்கேன்? மோர் தேன் 21,000 அப்படின்னா இஎஸ்ஐ கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், மைண்ட் வச்சுக்கோ. ஜூன் மாசம் அவனுடைய சேலரி 21,005 rupees. இப்ப இஎஸ்ஐ உண்டா இல்லையா? 21,000க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த எம்ப்ளாய்க்கு இஎஸ்ஐ கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஜூன் மாசம் எம்ப்ளாயி ஏக்கு சேலரி 21,005, இஎஸ்ஐ உண்டா இல்லையா? உண்டு. அப்புறம் ஏன் சார் அந்த ரூல் சொன்னீங்க அப்படின்னா, இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டி should be checked every 6 months, ரைட்டா? once in 6 months இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும். அது எந்தெந்த மாசம் அப்படின்னா ஏப்ரல் மாசமும் செப்டம்பர் அக்டோபர் மாசம். இப்ப ஏப்ரல் மாசம் ஒருத்தருக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்னா அவனுக்கு ஜூன் செப்டம்பர் மாசம் வரைக்கும் அவனுக்கு என்ன, even he drawn more than 21,000 he is eligible to get the ESI benefit. Again we have to see the October month. So eligibility month பாருங்க. இப்ப ஜூலை மாசம் வந்து பாக்குறீங்க அவனுக்கு salary 25,000, ESI உண்டு. ஆகஸ்ட் மாசம் பாக்குறீங்க 26,000, ESI உண்டு. செப்டம்பர் மாசம் பாக்குறீங்க salary 23,000 கிராஸ் salary, ESI உண்டு. அக்டோபர் மாசம் பாக்குறீங்க salary 19,500 அப்படின்னா இஎஸ்ஐ உண்டு. இதே வந்து அக்டோபர் மாசம் 21,005 அப்படின்னா இஎஸ்ஐ. ஓகேவா? சோ அக்டோபர் மாசம் every once in 6 months என்ன, we have to check the ESI eligible criteria. ஏன் சார் இந்த மாதிரி ஒரு டீவியேஷன் வச்சிருக்காங்க, அடுத்த மாசமே கட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இஎஸ்ஐ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் as well as எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்ந்தது தான். இஎஸ்ஐங்கிறது என்ன, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் as well as எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்ந்தது தான். நான் வந்து ஜூன் மாசம் மே மாசம் எனக்கு இஎஸ்ஐ இருக்கு நம்பி என்ன பண்ணிட்டேன், எங்க மாமனார் கீழே விழுந்துட்டாரு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன். எங்க அப்பா கீழே விழுந்துட்டாரு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன். அதுக்கு அடுத்த மாசம் 21,005 ரூபாய், இந்த 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படிங்கறதுனால இஎஸ்ஐ கிடையாது ஒரு பெனிஃபிட், ஓடுறா எழுந்திருச்சு காசு ஒரு 5 வருஷத்தை கட்டிட்டு போகும் அப்படின்னா எங்க இருந்து நான் கட்ட முடியும்? கட்ட முடியாது, என்னால கட்ட முடியாது, ரைட்டா? என்னால கட்ட முடியாது. அதுக்காக தான் என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் பேசுறேன். அதான் ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோமா, அப்புறம் பேசுறேன். ஓகேவா? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சோ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஒன்னு வந்து இஎஸ்ஐ அப்ளிகபிள் ஃபார் எம்ப்ளாயி, இது ஓனருக்கு கம்பெனிக்கு, வேர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மோர் தேன் 20 இஎஸ்ஐ அப்ளிகபிள். இஎஸ்ஐ இஸ் அப்ளிகபிள் ஒன்ஸ் இயர் அப்படின்னா ஏதாவது ஒரு வருஷம் அப்படின்னா எவ்ரி இயர் இஎஸ்ஐ இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிரைட்டீரியா, இஎஸ்ஐ ஷுட் பி கால்குலேட்டட் ஆன் கிராஸ் சேலரி பேஸ்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இஎஸ்ஐ. மூணாவது எலிஜிபிலிட்டி செக்அப், ஒன்ஸ் இன் 6 months எலிஜிபிலிட்டி பார்க்கணும், எம்ப்ளாய்க்கு ஒன்ஸ் இன் 6 months பார்க்கணும். ஏன் ஒன்ஸ் இன் 6 months அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இன் 6 months அப்படின்னா ஒரு மாசம் வந்து இடையில வந்து அது வந்து ஒரு மாசம் வந்து உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நீ யாராவது அட்மிட் பண்ணிருப்ப, அடுத்த மாசமா ஒன்றும் பண்ண முடியாது.
அஃபெக்ட் ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்கீம்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி. ரைட்டா? ரைட். அடுத்தது கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயியுடைய கான்ட்ரிபியூஷன். இஎஸ்ஐயோட கான்ட்ரிபியூஷன் ரேட் என்ன? இஎஸ்ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓனர். 2 சேர்ந்து கட்டுறாங்க. எம்ப்ளாயி பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கிராஸ் சேலரி அதுல இன்டு 1.75% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓனர் எவ்வளவு அப்படின்னா அதே மாதிரி எம்ப்ளாயோடைய கிராஸ் சேலரி இன்டு 4.75%. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னாக்க 4.25 5.50 6. டோட்டல் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 6.5%. ஒண்ணுல எப்படி பாக்குறது? ஒரு எம்ப்ளாயோடைய கிராஸ் சேலரி 20,000 அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப அவர் எவ்வளவு கால்குலேட் பண்ணுவாரு? 20,000 இன்டு 1.75%. எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 20,000 இன்டு 1.75% எவ்வளவுன்னா 350 ரூபாய் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓனர் வந்து இந்த எம்ப்ளாயி வந்து 350 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓனர் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னா 20,000 இன்டு 4.75% இன்டு 4.75%. 950 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் முதலாளி கான்ட்ரிபியூட் பண்றது. சோ இந்த 350 பிளஸ் 950 இது ரெண்டு சேர்த்தா என்ன? டோட்டல் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் 350 பிளஸ் 950 1300 ரூபாய். இது வந்து ஒரு எம்ப்ளாய்க்காக, ஒரு எம்ப்ளாயோடைய கான்ட்ரிபியூஷன். அந்த மாதிரி ஒரு கம்பெனில எவ்வளவு எம்ப்ளாய் வேலை பார்ப்பான் அப்ப அவனுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கு இல்லையா? அவனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ரைட்டா? சோ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பார்த்தோம்னா எம்ப்ளாயி ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயர் 2 கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? இஎஸ்ஐக்கு 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் உண்டு. எம்ப்ளாயும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஓனரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எம்ப்ளாயி 1.75% ஆன் கிராஸ் சேலரி, ஓனர் வந்து தன்னுடைய கிராஸ் சேலரியில 4.75, டோட்டலா 6.5% அவனுக்கு கிடைக்கும். இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் அப்படின்னா ரீஃபண்ட் கிடையாது. இந்த அமௌண்ட் என்ன? ரீஃபண்ட் கிடையாது. என்ன சொல்லிருக்கேன்? இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன சொல்ற? ரிஸ்க் பேரிங். ரிஸ்க் பேரிங்காக நம்ம காசு கொடுக்கணும். நீ காசு கொடுத்துட்டே இருக்க, பெனிஃபிட் என்ஜாய் பண்ணா உனக்கு நல்லது, என்ஜாய் பண்ணனா அவனுக்கு நல்லது. ரைட்டா? ஓகே. அடுத்தது லெட்ஜர் டு பி கிரியேட்டட். என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்? அடுத்தது ரெடி லெட்ஜர். மூணு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். லெட்ஜர் ஃபார் இஎஸ்ஐ. என்னென்ன லெட்ஜர் அப்படின்னா 1 எம்ப்ளாயி இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயி இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் at the rate of 1.75%. இது ஒரு லெட்ஜர். ரெண்டாவது லெட்ஜர் எம்ப்ளாயர் ஓனரோட எம்ப்ளாயர் இஎஸ்ஐ at the rate of 4.75%. மூணாவது லெட்ஜர் இஎஸ்ஐ பேயபிள். இந்த மூணு லெட்ஜர் நாம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? கிரியேட் பண்ணணும். என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்? எம்ப்ளாயி இஎஸ்ஐ at the rate of 1.75%. எம்ப்ளாயருடைய இஎஸ்ஐ 4.75, இஎஸ்ஐ பேயபிள். ஓகேவா? மூணு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணணும். ரைட்டா? சோ இஎஸ்ஐ அப்படிங்கிறது என்னன்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்,
சம்மரி என்னங்கிறது பார்ப்போம். இஎஸ்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கம்பெனிஸ் ஹூஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கிரேட்டர் தென் 20. யாருக்கெல்லாம் 20 நம்பருக்கு மேலே இருக்காங்களோ அதுக்கெல்லாம் அந்த கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆகும். எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் என்னன்னா வேர் த எம்ப்ளாயி gets less than 21,000 is eligible for getting the ESI benefit. More than 21,000 அப்படின்னா கிடையாது. ESI is the contribution of employee as well as employer. Employee will contribute 1.75% of his gross salary, whereas employer will contribute 4.75% of that employee salary. There is no administration charges, and we have to create 3 ledgers. One is called 1.75 employee ledger, another is employer ledger, then ESI payable. ESI payable we are not going to pay immediately. First we have to recover the ledger from the salary process. Based on the salary process, you have to pass one JV, then both will park in the ESI payable ledger. This transaction will appear in 30th March. அதாவது சாரி every end of month ஒவ்வொரு மாசம் முடியும் போது நம்ம இந்த ரெண்டு போடுவோம். whereas payableங்கிறது whenever you are going to make payment ESI payment அந்த நேரத்துல அந்த இடத்துல when we are using ESI payable, after using the ESI payable we are passing the payment voucher, ரைட்டா? ஸோ அதுக்காக நம்ம 3 voucher pay பண்ணுவோம் ESI பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ப்ரொஃபஷனல் டாக்ஸ். மூணாவது ஸ்டாட்யூட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ். மொத்தம் 4 ஸ்டாட்யூட் இருக்கு. பிஎஃப், இஎஸ்ஐ, ப்ரொஃபஷனல் டாக்ஸ், டிடிஎஸ். மொத்தம் 4 இருக்கு. மூணாவது ப்ரொஃபஷனல் டாக்ஸ், நாலாவது டிடிஎஸ். ஓகே.